என்னுடைய புருஷனை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய பெற்றோர்களை விட விஜய் தான் எனக்கு பெரிது என்று சொல்கின்றார்களே, சமுதாயத்தினுடைய கேவலங்கள், அவமானங்கள். இவர்கள் பெரியவர்களா, சிறந்தவர்களா? சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய பால்குடி பிள்ளைய கொண்டு போய் பாலைவனத்தில் விடுறாங்க. அல்லாஹ்வா மனைவியா? பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலா? என்னுடைய இறைவனுக்கு முன்னால் இந்த உறவுகள், சொந்தங்கள் பெற்ற தந்தை கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, கொண்ட மனைவி கிடையாது. அல்லாஹு அக்பர். வத்தகத அல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹீமை அல்லாஹ் நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று சொல்கின்றார் என்றால் அந்த பட்டத்திற்கு, அந்த பாராட்டுக்கு அவர்கள் முழு தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு எனக்கு விஜய் தான் அதிகம் பிடிக்கும் என்று சொல்கின்றார்கள் என்றால் எங்கே செல்கின்ற இந்த சமுதாயம்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு அரசியல் ஒரு வித்தியாசமான போங்கில் சென்று கொண்டிருக்கின்றது. இதில் நம்முடைய சமுதாய மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் மிகவும் வழிகட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிலே ஒரு நடிகர் முதலமைச்சராக ஆகியிருக்கின்றார். அது அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் இதுல இஸ்லாமிய பெண்களுடைய பேச்சு இருக்கின்றதே, அது ஈமானுடைய வட்டத்தை தாண்டி, ஈமானுடைய எல்லையை தாண்டி எல்லை மீறி செல்கின்றார். இவர்கள் எந்த அடிப்படையில் இஸ்லாத்தை புரிந்திருக்கின்றார்கள் என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவர்கள் ஈமானை இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு பெண்மணி இடத்துல கேமராமேன் மைக்கை கொண்டு செல்கின்றார். அந்த பெண்ணிடத்துல அவர் கேட்கின்றார், உங்களுக்கு விஜயை அதிகமாக பிடிக்குமா என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும், உங்க தாய் தந்தையை விடவும் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமா என்று கேமராமேன் கேட்கின்றார். அப்போது அதற்கு அந்த பெண் பதில் சொல்கின்றார், இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? புர்காவை போட்டுக்கொண்டு அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தாய் தந்தையை விடவும் உங்களுக்கு விஜயை அதிகமாக பிடிக்குமா என்று கேட்கின்ற பொழுது, ஆமா, என்னுடைய வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் அதிகமாக பிடிக்கும். என்ன குடும்பங்க இது? என்னுடைய பிள்ளை 5 வயசு பையன், அந்த 5 வயசு பையன் அவனே என்னை பார்த்து சொல்கின்றான், அம்மா உனக்கு விஜய் தானே உனக்கு பிடிக்கும் என்று அவன் சொல்லிவிட்டு, என்னையெல்லாம் ஏன் பெத்த என்று அந்த பசங்க கேட்கின்றார்கள் என்று அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கின்றாள். இன்னொரு பெண்ணு அவள் சொல்கின்றாள், எங்களுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு தான், ஆனால் அவர் வரவில்லை, அவர் வாழ்த்து சொன்னால் கூட போதும், என்னுடைய வீட்டில் எங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு தான், ஆனால் என்னுடைய புருஷன் ஓட்டு போடவில்லை என்றால் அவரை நான் விவாகரத்து செய்து விடுவேன் புர்கா போட்டு. அப்ப எங்கே இந்த சமுதாயம் செல்கின்றது என்பதை நாம பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இது என்ன மாதம்? இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மாதம், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மாதம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லாஹுவை தவிர அவர்களிடத்தில் வேற யாருமே பிரியத்துக்குரியவர்கள் கிடையாது. இதுதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை சொல்கின்றான். தன்னுடைய தகப்பனாரை நோக்கி பிரச்சாரம் செய்கின்றார். அப்போது தகப்பனார் பையனிடத்தில் சொல்கின்றார், யார்? இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களிடத்தில், யா இப்ராஹிம் ராகிபன் அன்த அன் ஆலியத்தி, இப்ராஹிமே என்னுடைய கடவுளை நீ வெறுக்கின்றாயா? இல்லம் தந்தகி, இதை விட்டு நீ விலகிக் கொள்ளவில்லை என்றால் அர்ஜுமன்னக்க, உன்னை நான் கல்லால் எறிந்து கொள்வேன், வஹ்ஜுர்னி மலியா, என்னுடைய கண் முன்னாலேயே நிற்காதே, ஓடிவிடு என்று பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், கொன்று விடுவேன் என்று சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில், கால சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சஸ்தக்ஃபிருலக, உங்களுக்காக வேண்டி நான் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று குறிப்பிட்டுவிட்டு அதற்கடுத்து பிந்திய வசனம் குறிப்பிடுகின்றது, வஅ்தஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லா,
உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டும் எதையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை மட்டும் நான் விலகி விடுகின்றேன். அசா அல்லாஹ் கூனம்பி துஆஇ ரப்பி ஷகியா வஅது ரப்பி, என்னுடைய இறைவனை நான் பிரார்த்தனை செய்வேன், என்னுடைய பிரார்த்தனையில் நான் கொஞ்சம் கூட சளைத்து விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே தகப்பனாரை தூக்கி வைத்து விடுகின்றார். பெற்ற தகப்பனை அல்லாஹ்வுக்காக வேண்டி பாய்த்து விடுகின்றார். அல்லாஹ்வா பெற்ற தந்தையா என்று கேட்டால் எனக்கு அல்லாஹ் தான் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். இது ஒரு நிகழ்வு. ரொம்ப காலம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை கிடைக்கின்றது. பிள்ளை கிடைத்த பிறகு அல்லாஹ் தஆலா அவங்கள நோக்கி சொல்கின்றான், நீங்க இந்த பிள்ளையை கொண்டு போய் பாரான் பெருவெளியில் இன்றைக்கு காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொண்டு போய் விடுங்க என்று சொல்கின்றான். பச்சளங் குழந்தை, பால்குடி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கில் காபா இருக்கக்கூடிய அந்த இடத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காமல் வருகின்றார்கள். அப்போ பின்னால அன்னைய ஹாஜர் துரத்தி வருகின்றார்கள், வேகமாக வருகின்றார்கள். ஐன ததுஹப் வ தத்ருகுனா ஃபீ வாதின் லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன், மனித சஞ்சாரம் இல்லாத, குடிக்க தண்ணீர் இல்லாத, பயிர் பச்சை இல்லாத, உணவு இல்லாத, விளக்கு வெளிச்சம் இல்லாத இந்த காட்டில், இந்த பாலை பெருவெளியில எங்களை விட்டு விட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? அந்த அம்மா கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். பின்னாலே துரத்தி கொண்டு வந்து திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பியே பார்க்கவில்லை. மனித இரக்கமற்றவரா? பிள்ளைகள் மீது, மனைவி மீது அவர்கள் அன்பு கொள்ளாதவர்களா? கிடையாது. திரும்பி பார்த்தால் மனம் உருகிவிடும், மனம் கருகிவிடும். அதனால திரும்பியே பார்க்கவில்லை. அப்போது அவங்க சுதாரித்துக் கொண்டு அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இறைவன் தான் உங்களுக்கு இந்த கட்டளையை இட்டானா? ஆமா என்று சொல்கின்ற போது இதல்லா யுலையுனா, எங்களை அவன் கைவிட மாட்டான் என்று சொன்னாங்களே. அந்த சமுதாயத்தினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாமோ எப்படி இருக்கின்றோம்? தன்னுடைய பால்குடி பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுறாங்க. அல்லாஹ்வா மனைவியா? பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலா? என்னுடைய ரப்புக்கு முன்னால், என்னுடைய இறைவனுக்கு முன்னால் இந்த உறவுகள், சொந்தங்கள், பெற்ற தந்தை கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, கொண்ட மனைவி கிடையாது. அல்லாஹு அக்பர். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று சொல்கின்றார் என்றால் அந்த பட்டத்திற்கு, அந்த பாராட்டுக்கு அவர்கள் முழு தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு எனக்கு விஜய் தான் அதிகம் பிடிக்கும் என்று சொல்கின்றார்கள் என்றால் எங்கே செல்கின்ற இந்த சமுதாயம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏகத்துவவாதிகளுக்கு நான் சொல்கின்றேன், இந்த கொள்கையில் இருந்து கொண்டு எந்த இயக்கத்திலும் எந்த கட்சியிலும் சேரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அவர்களுடைய ஈமானில் பங்கம், பாதகம் ஏற்பட்டு இருக்கின்றது. உமின் ஆயாத்திகள் லைல் வன்னஹார், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் இருந்து உள்ளதுதான் இரவும் பகலும். லா தஸ்ஜுது லிஷம்ஸு வலா லில் கமர், சூரியனுக்கு சஜதா செய்யாதீர்கள், சந்திரனுக்கு சஜதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு மட்டுமே சஜதா செய்யுங்கள். வந்தே மாதரம் என்ன சொல்கின்றது? மண்ணை வணங்குவோம், துர்காவை வணங்குவோம், தர்காவையை வணங்கக்கூடாது என்று ஒரு கால் நூற்றாண்டையும் தாண்டி அரை நூற்றாண்டை தொடக்கூடிய வகையில நம்முடைய பிரச்சார பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி ஒரு பாடலை படித்து அதற்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று சொன்னால் அது சாவக்கேடு. சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் என்று வாதிடலாம், தேவையே இல்லை. நபியினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகின்றோம். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு இருக்கின்றது, அதில் தூக்கி வீசப்படுகின்றார்கள். அதை கண்டு பயப்படாம உள்ள தீயில குதிச்சாங்களே, தீயில குளித்தாங்களே. நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பர்தன் வசலாமா குளிராகவும் ஆகிவிடு என்று நெருப்பை சொன்னான். அல்லாஹ் காப்பாற்றினான்.
அத மாதிரி இந்திய சமுதாயம் இன்றைக்கு ஷிர்க் என்ற வளையத்தில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் மம்தாவிடத்தில் சில குறைகள் உண்டு, ஆனால் போன பிறகு இன்றைக்கு முஸ்லிம்கள் ஓரிறைவனை வணங்குகின்றார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி SIR என்ற பெயரில் கட்டம் கட்டி டிடென்ஷன் கேம்ப் அவர்களுக்காக வேண்டி இன்றைக்கு சிறை கூடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு அந்த நிலைமை வரவில்லை, மாற்றம் வர வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் இதை கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அப்படி வந்தால் ஒவ்வொரு தௌஹீத்வாதியாகும் எந்த ஒரு இயக்கத்திற்கு பின்னாலும் செல்லாத இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வழிபாதையிலே சென்று இந்த வந்தம் பாந்தரம் போன்ற இணை வைப்பதற்கு பலியாகிவிடக் கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத் அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்ற ஒரு கொள்கை செயல் திட்டத்தை மக்களுக்கு மத்தியில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த இறை தூதர் தான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உயிரினும் மேலானவனாக இருக்க வேண்டும். கேரளாவில் இருந்து 650 கிலோமீட்டர் விஜயை பார்க்கிறதுக்கு முஸ்லிம் தம்பதியர்கள் கேரளாவில் இருந்து நடபயணமா. என்னடா இதை ஹஜ்ஜி செய்யறதுக்கு கூட மார்க்கம் நடந்து வர சொல்லவில்லையே. அப்ப அங்கிருந்து கிளம்பி வருகின்றார்கள் என்றால் இந்த சமுதாயம் ஈமானை இழந்து விட்டது. பிரியமா அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்காது என்று தெரிந்து நடந்து வருகின்றார்கள். எங்கே செல்கின்றது சமுதாயம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், குல் கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், நஷ்டத்தை அஞ்சிக் கொண்டு நீங்கள் செய்கின்றீர்களே அப்படிப்பட்ட வியாபாரம், நீங்கள் நேசிக்கக்கூடிய வீடுகள், இல்லங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையில் உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், அதை விடும் பெரிதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வருகின்ற வரை நீங்கள் காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்ட மாட்டான். இந்தியாவில் பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்டது எதனால்? இந்த எல்லையை தாண்டி காங்கிரஸை முஸ்லிம்கள் நேசித்தார்கள், கருணாநிதியை நேசித்தார்கள், எம்ஜிஆரை நேசித்தார்கள். எவனும் பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்ட பொழுது காக்க முடியவில்லை. எதற்காக வேண்டி கொடுத்தோம்? காங்கிரஸில் முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்களை அப்படியே தாரை வார்த்தார்கள். அந்த காங்கிரஸ் தான் கழுத்தறுத்தது, காலை வாரியது. பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்டதற்கு பின்னால் இப்போது எங்கே வந்து விட்டது? SIR வந்து நிற்கின்றது. SIR அந்த பணியை யார் செய்ய வேண்டும்? உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டும். அது ஓராண்டு காலத்திற்கு மேல் எடுக்க வேண்டிய ஒரு பணி ஒரு 3 மாத காலத்திலேயே தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரமே இல்லை. அது செய்து முடித்து இன்றைக்கு முஸ்லிம்கள் வங்கதேசத்திற்கு கடத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்று சொன்னால், நாம அல்லாஹ் விட அவனுடைய தூதரை விட இவர்கள் நேசத்தினுடைய பக்க விளைவு, அதனால் ஏற்பட்ட பாதகம், அதனால் ஏற்பட்ட பங்கம், அதனால் ஏற்பட்ட நாசம், அதனால் ஏற்பட்ட மோசம். இனிமேலும் அப்படி இருக்காதீர்கள். என்னருமே சமுதாயமே, அப்படி இருக்காதீர்கள். எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் தான் அன்றைய முஸ்லிம்களுக்கு மேலானவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது எதிரில் உள்ளவர் சுஹைல் சொல்கின்றார், யாராவது ஒருவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்துவிட்டால் ஒயின்கான அலா தீனிக்க, அவர் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், எங்களிடத்தில் திரும்ப அனுப்பிவிட வேண்டும். முஸ்லிம்கள் கொந்தளிக்கின்றார்கள். கைஃப யுரத்து இலல் முஷ்ரிகீன், எப்படி முஸ்லிம்கள் முஷ்ரிக்கின் பக்கம், இணை வைப்பவர்களின் பக்கம் திருப்ப அனுப்பப்பட முடியும்? சுப்ஹானல்லாஹ்,
என்று தங்களுடைய குமுறலை வெளிப்படுத்துகின்றார்கள். இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூஜந்தல் என்ற ஒரு நபித்தோழர் வருகின்றார். அவர் யார் என்றால் ஒப்பந்தம் பேசி கொண்டிருக்கக்கூடியவருடைய அந்த தலைவருடைய மகன். சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கின்றார். இரத்த வாராக காட்சி அளிக்கின்றார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சுகையில் பேசிய ஒப்பந்தத்தை நிறுத்திவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போது இந்த ஒப்பந்தத்தில் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? இவனை எங்கட திரும்ப தந்தாரணும். அப்போ அவர் சொல்றாரு, ஐ மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிமிய சமுதாயமே, கைஃப உரத்து இலல் முஷ்ரிக்கீன் வகத் ஜிஅது முஸ்லிமா, நான் முஸ்லிமாக வந்திருக்கின்றேன், என்னுடைய நிலையை பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு நிலைமை, நான் திரும்ப அனுப்பப்பட வேண்டுமா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் தாண்டி கடந்து அவருடைய வேதனை, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடுமையான முறையிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். சரி பரவாயில்லைன்ட்டாங்க, எடுத்துக்க என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு அடுத்து என்ன நடக்கின்றது? முஸ்லிம்கள் கொந்தளிக்கின்றார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, கொதிக்கின்றார்கள். நேரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஐ நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா இல்லையா? பல பலா, ஆமா நான் நபிதான். அவ அடுத்து கேட்கிறாங்க, நம்முடைய மார்க்கம் அதுதானே சிறந்தது, நம்முடைய மார்க்கத்தில் எப்படி இப்படி ஒரு இழிவை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சமாதானம் முடியவில்லை. அபூபக்கர்ட்ட போய் சொல்றாங்க, கொந்தளிக்கிறாங்க, குதிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நிழலாக தொடரக்கூடியவர்கள், நீ ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டு போப்பா என்று சொல்லிவிடுகின்றார்கள். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கின்றேன் என்று தெரியுமா? அதுல பின்னால இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை கேட்டு அந்த சமுதாயம் ஒருபோதும் பின்தங்கியது கிடையாது. ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, உம்ராவுக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டோம், முடிய இறக்குங்கள், குர்பானி பலியை கொடுங்கள் என்று சொல்லும் போது ஒரு நபித்தோழர் கூட எழுந்திருக்கல. அவ எந்த அளவிற்கு அவங்களுடைய உள்ளத்தில் ஆத்திரம் இருந்திருக்கும். அவ இந்த சந்தர்ப்பத்தில் உம்மு சலமாட்ட வந்து ரசூலுல்லாஹ் மனம் வெதும்பி சொல்கின்ற பொழுது ரொம்ப அழகான முறையில் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அந்த மக்கள் உங்களுடைய சொல்ல கேட்கணும் இப்போது, அதுதானே, நீங்க அவங்கள்ட்ட போய் பேசாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க தலைமுடிய இறக்குங்க, அந்த பலிபிராணியை கொடுங்க என்று சொன்ன உடனே அந்த நபித்தோழர்கள் சொல் அடிப்படையில் வேதையில் உட்கார்ந்துருந்தாங்க. கட்டுப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கிடையாது, மனதனை அப்படியே அபூஜந்தலை தூக்கி கொடுத்தது அவங்களால தாங்க முடியல, அந்த வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை செய்த உடனே கட 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 என்று அத்தனை நபித்தோழர்களும் இந்த கட்டத்தில் இந்த இறை தூதரை நாம் எதிர்த்திருக்க கூடாது என்று அப்படி கட்டுப்பட்டார்களே. என்ன மாதிரியான ஒரு சமுதாயம்! அத்தனை பேர்களும் தலைமுடியை மறித்தார்கள், குர்பானியை கொடுத்தார்கள். அந்த இறை தூதருடைய செயல்பூர்வமான அந்த கட்டளைக்கு அப்படியே தலை சாய்த்தார்கள். இதுதான் அந்த தோழர்கள். இதெல்லாம் எதில் இருந்து வந்தது? ஒரு அபூஜந்தல் தூக்கி எறியப்பட்டதனால. அவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? பெற்ற தகப்பனை விட அல்லாஹ்வுடைய தூதரை தேர்ந்தெடுத்தார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை என்றால் இப்படி இருக்க வேண்டும். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. பிள்ளைகள் என்றால் பெற்றோருக்கு பணியக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சோதனையில் துணை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உன்னை நான் கனவில் அறுத்து பலியிட காணுகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது யாபத்து ஃபஅல் மா துமர், இடப்பட்ட கட்டளையை செய்யுங்கள், சதஜதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் காண்பீர்கள் என்று சொன்னார்களே, அப்படியே கீழே போட்டு கிடத்துறாங்க. அறுக்க போறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிமே கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார்களே, அதானுங்க குர்பான். அல்லாஹ்வுடைய தூதரையும்
தேர்வு செய்வதுதான். அவர்கள்தான் ஈமானுக்குரியவர்களாக ஆக வேண்டும். வல்லாஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ் இது ஆணையாக உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் அவருக்கு, யாருக்கு? அந்த மூமினுக்கு அவருடைய பிள்ளையை விட, அவருடைய தகப்பனை விட, உலகத்தில் உள்ள அனைவரை விட நேசத்துக்குரியவனாக, பாசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும் சொன்னார்களே. விஜய்க்கு போய் இந்த பாசத்தை தூக்கி கொடுக்கின்றார்களே, என்ன கொடுமை, என்ன கொடுமை! விஜய்க்கு பாசத்தை தெரிவிக்கிறதுனால என்ன வந்தே மாதரத்தை எதிர்க்க முடிந்ததா? முடியாது, எவனாலும் முடியாது. இப்ராஹிம் ஸலாம் அவருடைய பாதையில் பயணத்தில் சென்றோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்த்து நிற்போம், களம் காணுவோம். எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தோமா இல்லையா? அபு ஜந்தல் ஒரு பெண்ணு உம்மு ஹாரிசா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் பத்ர் போர்ல இனம் தெரியாத ஒரு அம்பு தைக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய பிரியம் என்னுடைய உள்ளத்தில் அரஃப்த மன்சிலத்துஹு ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்தில் அவனுடைய தரம் எந்த அளவிற்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அவன் சொர்க்கத்தில் இருந்தால் அஸ்பீரு, நான் பொறுமையை மேற்கொள்வேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அழுது புலம்பி அந்த ஆற்றாமையை, வேதனையை தீர்த்து கொள்வேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ஜென்டிலா கேட்கிறாங்க, அவ ஹபில்தி, நிதானம் இல்லாம ஆயிட்டியா நீ? சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் தான் இருக்கின்றதா? இன்னஹா ஜினான், பல சொர்க்கங்கள் இருக்கின்றன. வ இன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, உன்னுடைய மகன் உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைந்து விட்டான். அல்லாஹு அக்பர்! இந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியம்தான் மேலோங்கி இருந்தது. இதே உதைபியா உடன்படிக்கையில உம்மு குல்தும் ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ் காபாவுல சஜதா செய்யும் போது ஒட்டகத்தினுடைய கருப்பையை தூக்கி வைத்தானே அந்த சண்டாளன், உக்பத் இப்னு அபி முஆய்த் என்பவனுடைய பெண் குழந்தை மக்காவில் இருந்து வந்து விட்டது. தன்னந்தனியாக எந்த துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததற்காக வேண்டி ஹுதைபியா உடன்படிக்கை அடிப்படையில் பெண்கள் வந்தால் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் குறுக்கே வருகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்கல் முஃமினாத் முஹாஜிராத், மூமினானவர்களே, முஸ்லிமான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் ஃபம்தனு வந்தஹின உன்ன, ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைத்துக் கொள்ளுங்கள். வல்லாஹு அஅலமு பி ஈமானிஹுன்ன, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன். ஃபஇன் அலிம்துஹுன்ன முஃமினாத், உங்களுடைய சோதனையில் அவர்கள் மூமினான என்று தெரிந்தால் ஃபலா தர்ஜுஹுன்ன இலல் குஃபார், காஃபிர்களின் பக்கம் நீங்கள் திரும்ப அனுப்பாதீர்கள். அந்த பெண்ணு அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக வேண்டி மக்காவை விட்டு பிரிந்து ஓடி வருகின்றார். என்னுடைய புருஷனை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய பெற்றோர்களை விட விஜய் தான் எனக்கு பெரிது என்று சொல்கின்றார்களே. சமுதாயத்தினுடைய கேவலங்கள், அவமானங்கள், இவர்கள் பெரியவர்களா, சிறந்தவர்களா? சிந்தித்து பாருங்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளியில் இருந்து வெளியே வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு அப்பாவி மனிதர், மத்தஸா, கியாமத் நாள் எப்போது அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்கின்றார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஹ்தத்தலஹா, நீ என்ன அதுக்காண்டி தயார் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். அவர் கொஞ்சம் அப்படியே பணிவில் நம்ம எதுவும் தப்பா சொல்லிவிட்டோமோ என்று அடங்கி போய் விட்டார். அப்புறம் தன்னைத்தானே வரவழைத்துக் கொண்டு, நான் மஹ்தத்துலஹா கபீர சியாமின், பெரிய நோன்பு கிடையாது, ஒலா சலா, உபரியான தொழுகைகள் கிடையாது, ஒலா சதக்கா, சதக்கா கிடையாது பெரிய அளவில், ஒலா கின்னி வஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்தம் மஅமன் அஹ்பப்த,
நீ விரும்பியவரோடு நாளைக்கு நீ சோனத்தில் இருப்பாய். இதாங்க உமையத்தில்லாஹ வ ரசூலம், அல்லாஹ்வும் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகின்றார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இதுதான் சிறந்த நட்பு. தாலிக ஃபதுலு மினல்லாஹ், இது அல்லாஹ்விடத்தில் இருந்து உள்ள அருட்கொடை. கஃபா பில்லாஹி அலீமா, அறிவு ஞானத்திற்கு அவனே போதுமானவன். இதாங்க நட்பு. இப்ப இவர்கள் இந்த கூட்டத்தை நேசிக்கின்றார்கள் என்றால் நடிகர் கூட்டம் ஒழுக்கத்தில் கெட்டவர்கள். இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளக்க போக விரும்பல. எவனுமே குடும்பம் நடத்தாத குடும்ப விரோதிகள். இவெல்லாம் ரோல் மாடலா? இவனை போய் நேசிக்கிறதுக்கு என்ன இருக்கின்றது? இதற்கு முந்தி உள்ள நடிகர்களும் சரிதான், அரசியல் கட்சி தலைவர்களும் சரிதான். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு முன்னால் சல்லி காசுக்கு தராதவர்கள். இவர்களோடு சேர்ந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய், நரகத்தில் போயிருப்பான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப அதனால அருமை சகோதரர்களே, நாம அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதுபடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி ஈமான் கொண்ட மக்களுக்கு இறை தூதர் நேசத்துக்குரியவர்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.